ஆல் glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு Who guides you? உங்களை நடத்துகிறது யார்? உங்களை யார் நடத்துகிறார்கள்? அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி உபாகமம் 32 அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். பிளீஸ் திருமறையை எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 32 11வது வசனம் 12வது வசனம். 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கழுகு தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. 12வது வசனம், கர்த்தர் ஒருவரே யாக்கோபை வழிநடத்தினார், அந்நிய தேவன் யாக்கோபோடு இருந்தது இல்லை. ஒரு தாய் தன் குழந்தையை இடுப்பிலே சுமந்து கொண்டு போவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு போவான். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை தன் புயத்திலே தன் தோளிலே சுமந்து கொண்டு போவான். அதை போல தேவாதி தேவன் ஆகிய கழுகு தன் குஞ்சுகளை தன் பிள்ளைகளை செட்டையின் நிழலில் சுமந்து கொண்டு போகிறார். அவர் சுமந்து கொண்டு உங்களையும் என்னையும் பராமரித்து பாதுகாத்து பக்குவப்படுத்தினவர் நடுத்தெருவிலே விட்டு விடுவாரா? அனாதையாக விட்டு விடுவாரா? இல்லை. மகனே மகளே, நான் உம்மை சுமந்து கொண்டு வந்தேன், ஆகவே நானே உன்னை நடத்துகிறேன். அந்நிய தேவர்கள் வேண்டாம், அந்நிய வல்லமைகள் வேண்டாம், நான் ஒருவனே உன்னை நடத்துவேன், நடத்துகிறேன், நடத்தப் போகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பக்தனாகிய யாக்கோபு சொன்னானே, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். இப்படிப்பட்ட சாட்சி உங்களிடத்தில் இருக்கிறதா? இப்படிப்பட்ட சாட்சியை உங்களால் சொல்ல முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை கர்த்தரே என்னை வழி நடத்தினார் என்று சொல்லக்கூடுமா? 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, கர்த்தாவே, நீங்க ஒருவரை என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தொழிலை, என் வியாபாரத்தை வழி நடத்துங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதை சற்று தியானித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தினாரா? ஆனால் நான் துயரத்தோடு ஒன்று சொல்லிட்டும், பலரின் வாழ்க்கையிலே பல சமயங்களிலே கர்த்தர் மட்டுமல்ல, வேறு 3 விதமான வல்லமைகள் வழி நடத்தி இருக்கிறது. 3 விதமான வல்லமைகள் இந்நாட்களிலே மனிதர்களை, ஆவிக்குரிய பிள்ளைகளை வழி நடத்துகிறது. 1, மனிதன் நடத்துகிறான். 2, சுயம், தன்னலம், நான் என்பது நடத்துகிறது. 3வது, பிசாசு ஒரு மனிதனை நடத்துகிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், மனிதன் நடத்தினானா? சுயம் என்ன நடத்தினதா? பிசாசு என்ன நடத்தினானா? கேள்வி கேட்டு பாருங்க. இந்த 3ம் உங்களை வழி நடத்தவில்லை என்றால் 100% தேவனால் மட்டுமே நீங்கள் வழி நடத்தப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனால் மட்டுமே நீங்கள் வழி நடத்தப்பட்டு இருக்கிறீர்கள். என்ன பாஸ்டர், மனிதன் எப்படி பாஸ்டர் என்ன நடத்துவா? சொல்லட்டும். உங்கள் வாழ்க்கையிலே பல இக்கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகத்தானை நாடி தேடுகிறீர்கள். அவனுடைய சப்போர்ட்டை, ஹெல்ப் கிடைக்கும் என்று கேட்கிறீர்கள். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள்,
சாபத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், துன்மார்க்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், உலகத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் ஓடி அவர்களிடத்தில் உதவியை கேட்கிறீர்கள், ஆதரவு கேட்கிறீர்கள். நான் இக்கட்டில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கேன், தப்பியும். அப்போது அவன்தானே உனக்கு ஆலோசனை சொல்லுகிறான். நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பெலிஸ்தேயர்கள் ஆளுகிறார்கள். பெலிஸ்தேயர்கள் என்றால் என்ன? விருத்த சேதனம் செய்யப்படாதவன், விருத்த சேதனம் செய்யப்படாத மற்ற மக்கள், உலகத்தான். உங்களுடைய துன்பமான நேரத்திலே, பிரச்சனை நேரத்திலே அவனுடைய உதவி நாடுகிறீர்கள். அவன் தான் உங்களை நடத்தி இருக்கிறான். அவர்களிடம் அடிமை போல பேசுவார்கள். திருமறையில் ஒரு உதாரணம் கொடுக்கட்டும். 1 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 13 9வது வசனம். அங்கு ராஜா ஒருவன் சொல்லுகிறான், ஒரு தேவ மனிதனை பார்த்து, ராஜா, உன் வீட்டிலே அப்பம் புசிப்பது இல்லை, தண்ணீர் குடிப்பது இல்லை, இது ஆண்டவருடைய கட்டளை. சோ சாரி, நீ என்ன வருது கேட்கிற, ஆனா நான் சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. நான் வந்த வழியாக இல்லை, வேறு வழியாக போகிறேன் என்று சொன்னான். நடந்த சம்பவம் என்ன? திருமறை படிச்சு பாருங்க. இவன் ஒரு பெரிய தேவ மனுஷன். He was a very powerful man of God. ராஜாவாகிய யெரொபெயாம் முன்பு இருந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய பலிபீடத்தை குறித்து இவன் சொன்னான். இப்படிதான் பலிபீடம் நடக்கும் இருக்கும் என்று சொல்லி அது அப்படியே நடந்தது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம். இந்த தேவ மனுஷன் பலிபீடத்தை குறித்து என்ன சொன்னானோ அது அப்படியே நடந்தது. இதை கண்ட அந்த ராஜா யெரொபெயாம் அந்த தேவ மனிதனை பிடிக்க தன் கையை நீட்டுகிறான். என்ன நடந்தது? நீட்டின கை நீட்டினதுதான், மடங்க முடியவில்லை. உடனே தேவ மனிதன் தேவனை பார்த்து ஜெபிக்கிறான். நீட்டப்பட்ட கை இப்பொழுது மடங்கினது. அற்புதம் நடந்தது. இதை கண்டுதான் யெரொபெயாம், என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சு நீ போகலாம். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், இந்த வல்லமை உள்ள தேவ மனுஷன், தேவனுடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன். நான் உன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு போறான். இவன் போய் கொண்டிருக்கும் நேரத்திலே ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி வருகிறான். என்னங்க ராஜா வீட்டில் சாப்பிடலையாம, தண்ணிட்டோ குடிக்கலையாம, நான் கூட உன்னை மாதிரி தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் என்னிடத்து சொன்னார். ஆண்டவர் என்னிடத்து சொன்னார், நீ போயிட்டு அவர் வீட்டில் சாப்பிடலாம், நீ அவர் வீட்டில் போயிட்டு தண்ணி குடிக்கலாம். அவன் பேச்சு கேட்டு இந்த தேவ மனுஷன் அந்த வீட்டில் போயிட்டு சாப்பிட்டா, தண்ணி குடிச்சிட்டான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவன் இடத்திலே அந்த மனிதனாகிய கிழட்டு தீர்க்கன் போய் சொன்னான். கோடிட்டு கொடுங்க, போய் சொன்னான். அவன் கிழட்டு தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த தேவ மனிதன் என்ன செய்திருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு போய் கூறிய கிழட்டு தீர்க்கதரிசி கூறியதை நம்பினான். இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் போயிட்டு, என்ன ஆண்டவரே இப்படி கூறுவது உண்மையா? நீர் என்னிடத்துல அப்பம் புசைக்கூடாது, தண்ணீர் குடிக்கூடாதுன்னு சொன்னீர். ஆனா அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போயிட்டு தண்ணி குடிக்கலாம், நீ சொன்னதா சொன்னீர். ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கலாமா, கேட்டிருக்கூடாதா? நான் அங்க போகலாமா, போக கூடாதா என்று கேட்டிருக்கலாமா, கேட்டிருக்க கூடாதா?
ஆண்டவர் இடத்துல இவன் ஒண்ணுமே கேட்கல. இந்த கிழட்டு தீர்க்கதரிசி போய் சொல்றான், நீ அந்த வீட்டுக்கு போகாதே என்று சொல்லி இருப்பார். இந்த தேவ மனிதன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறிவிட்டான். இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொன்னதின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், நடந்தான். வசனம் 20, தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட வார்த்தையை கை கொள்ளவில்லையே. அப்பம் தண்ணீர் குடிக்க அந்த இடத்திற்கு போகாதே என்றாரே, இதை இந்த வல்லமை உள்ள தேவ மனிதன் கீழ்ப்படியவில்லை. கிழட்டு தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அந்த மனிதன் நடத்தினான். அந்த மனிதன் நடத்தினதின்படி செயல்பட்டான். வேதம் சொல்லுகிறது, உன் பிரேதம் உன் பிதாவின் கல்லறையில் போய் சேருவதில்லை. என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த வார்த்தை வந்த உடனே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. ஒரு நல்ல தேவ மனிதன் இன்றைக்கு பரிதாபமாக மரித்தான். காரணம் என்ன? காரணம் என்ன? மனிதனுடைய வார்த்தைக்கு, மனிதனுடைய வார்த்தையை பிரியப்படுத்தினான். பிரியமானவர்களே, உங்களை மனிதர்கள் தவறாக நடத்தி இழப்புகளை சந்திக்கிறீர்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தவறான இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறார்களா? மனிதனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், தேவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய கட்டளை, உம்முடைய வசனத்தை பின்பற்றுவேன் சொல்லுங்க. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லட்டும். ரெகோபயாம் என்கிற ஒரு ராஜா, இவன் ராஜாவாக வருகிறான். அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் கூடுறாங்க. உங்க அப்பா எங்க மேல பாரமான சுமையை வச்சுட்டு போயிட்டாரு, தயவு செய்து அதை லெகுவாக்கும், அப்போது உண்மை சேவிப்போம். உங்க அப்பா எங்க மேல கடினமான வேலையை வச்சுட்டாரு, கொடுத்துட்டாரு, தயவு செய்து லெகுவாக்கும், நாங்களும் உண்மை சேவிப்போம், உங்களுக்கு அண்டர்ல இருக்கிறோம் சொன்னாங்க. இதை கேட்டு இந்த ராஜா முதியோர்களை அழைக்கிறான். முதியோர்களுடைய ஆலோசனை கேட்கிறான். முதியோர்கள் யோபு 12:12 முதியவர்களிடம் தேவ ஆலோசனை ஞானம் இருக்கு. அந்த முதியவர்கள் சொல்றாங்க, அவங்க சொன்னது மாதிரி உங்க வார்த்தையின்படியே உங்க பாரத்தை லெகுவாக்கிறேன், உங்களை அதிகமாக தண்டிக்க மாட்டேன் என்று முதியவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். ஆனா அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த ராஜாவுக்கு ஈக்குவலான வயது, இவனோடு கூட வளர்ந்தவர்கள், இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாலிபர்களை அழைக்கிறான். வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். அந்த வாலிபர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு ஆலோசனை அவங்க சொன்னது மாதிரி, அப்பா பாரம் வைத்தார், நான் அந்த பாரத்தை அதிகரிப்பேன். போய் சொல்லு, எங்க அப்பா சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேளினாலே தண்டிப்பேன். போய் சொல்லு ஜனங்களுக்கு. இந்த ராஜா முதியவர்களினுடைய ஆலோசனை தள்ளிவிட்டு சாதாரண வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தான். இதனால் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? தாவீதோடு எங்களுக்கு பங்கு இல்லை, தாவீதினுடைய குமாரனோடு எங்களுக்கு எந்த டச்சும் கனெக்ஷன் இல்லை. இப்ப தேவராஜ்யத்துக்கு என்ன வந்துட்டது? சேதம் வந்து விட்டது. மனிதர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது, தெய்வத்தினுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். மார்க் 15:15 பிளாத்துவை குறித்து பார்க்கிறோம். மனிதர்களை பிரியப்படுத்தவே பரபாசை விடுவித்தான், இயேசுவை சிலுவிலே அறைய ஒப்பு கொடுத்தான். மனிதர்களை பிரியப்படுத்தினால் தேவனை விட்டு தூரமாக போய் விடுவீர்கள். 1 கொரிந்தியர் 7-ம் அதிகாரம் 23வது வசனத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், மனுஷர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அவர்தான் உங்களை நடத்த வேண்டும், மனிதன் நடத்தக்கூடாது. நீங்க இயேசு இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அவர்தான் உங்களை சிருஷ்டித்தார், அவர்தான் உங்களை சுமந்து கொண்டு வந்தார், அவர்தான் உங்களை நடத்தணும், மனிதன் நடத்தக்கூடாது. செகண்ட் தாட் ஃபார் யூ, சுயம் உங்களை நடத்துகிறதா? யாக்கோபு 1:14 அவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுயம் என்ன பண்ணுதுன்னா இழுக்குதான், சிக்க வைக்குதான், லாஸ்ட்ல அவனை அழித்து விடுகிறதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் அழிந்து போவதற்கு காரணம், பாவம் செய்வதற்கு காரணம் சுயம், தன்னலம், நான் என்ற அகந்தை, நான் என்ற பெருமை. தேவாதி தேவன் எல்லா மனிதர்களுக்கும் சுயாதீனத்தை தந்திருக்கிறார். சுயாதீனம் என்றால் ஃப்ரீவில், எல்லாருக்கும் தந்திருக்கிறார். அந்த ஃப்ரீவில் அதை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்துகிறார்கள், தவறாக வாழ்கிறார்கள். உதாரணம், விடையற்காலம் 4 மணிக்கு நீங்க எழுந்திருக்கலாம், ஆனா அந்த சுயாதீனம் ஃப்ரீவில் வைத்துக்கொண்டு 4 மணிக்கு எழுந்திருக்காம நல்லா தூங்கலாம். காலையில எழுந்த உடனே பைபிள் படிக்கலாம், இல்ல நியூஸ் பேப்பரை படிக்கலாம். ஆராதனைக்கு கரெக்ட் டைம்ல வரலாம், இல்ல நீங்க லேட்டா வரலாம். நீங்க ஆராதனையில கை தட்டி பாடலை பாடலாம், இல்ல கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கலாம். நீங்கள் ஆராதனைக்கு ஒயிட் ட்ரெஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல உட்காரலாம், இல்ல கலர் ட்ரெஸ்ல போட்டு டி-ஷர்ட் போட்டுட்டு பின்னால உட்காரலாம். உங்க சுயாதீனத்தில் நீ எப்படி வாழ்கிறாய்? தேவன் ஃப்ரீவில் கொடுத்திருக்கார். அதை நல்லவைகளுக்கு பயன்படுத்தி, நல்ல விதத்திலே பயன்படுத்தி, நல்ல வழியிலே பயன்படுத்தி, தேவன் சொன்ன வார்த்தைக்கின்படி அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி, அந்த சுயாதீனத்தை மீறினால் அதுதான் அக்கிரமம். சுயாதீனத்தை மீறினால் நான் சொல்றேன், நீங்க தவறு செய்வீர்கள். உன்னை சுயம்தான் நடத்துகிறதா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுயாதீனத்திலே பயன்படுத்தி சுயத்திலே வாழ்கிறார்கள். சுயம் உங்களை நடத்தினால் நீங்கள் பலவிதமான இச்சைகளில் சிக்குண்டு கடைசியில் உங்களுடைய நற்பெயரை கெடுத்துக்கொண்டு அழிந்து விடுவீர்கள், முன்னேற முடியாது. பிரியமானவர்களே, தீர்க்கனாகிய யோனாவை பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், யோனா நீ நினைவேக்கு போ, அங்கு சென்று அந்த மக்களுடைய அக்கிரமத்திற்கு எதிராக நீ பிரசங்கம் பண்ணணும் சொன்னார். இவனுக்கு சுயாதீனம் இருக்கு இல்லையா, அந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்துகிறான். எதிர் திசைக்கு போறான், திசை மாறி போறான், தர்ஷுக்கு போறான். அந்த நாட்கள்ல தர்ஷு பட்டணம் பெரிய பிசினஸ் சென்டர். இவன் என்ன நினைக்கிறான், தர்ஷு பட்டணத்துக்கு போனா பிசினஸ் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், ஃபியூச்சருக்கு நமக்கு பணத்தை நல்லா சேகரிக்கலாம், புகழ் பெறலாம், பெரிய ஆளா மாறலாம் என்று இவன் நினைக்கிறான். இவன் எண்ணம் இந்த பூமியிலே பெரிய ஆளா மாறணும். ஆனா ஆண்டவருடைய பிளான் வேற. இவன் நேர நினைவுக்கு போயிட்டு தைரியமாக அக்கிரமத்துக்கு எதிராக பிரசங்கிப்பான், அநேக ரட்சிக்கப்படுவாங்க, இவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவான், இவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான், ஆகாய மண்டலத்தில் ஜொலிக்கிற அந்த நட்சத்திரத்தை போல் இருப்பான். அவருடைய பிளான். இவன் இந்த யோனா சுய சித்தத்தின்படி போனான். நடந்தது என்ன? இவனால கடல் கொந்தளித்தது. சுயம் இவனை நடத்தினபடினால் இவனோடு பயணித்தவர்கள் வேதனைப்பட்டார்கள். இவனோடு பயணித்தவர்களுடைய உடைமைகள் எல்லாம் கடல்ல போச்சு.
மீனி விட விழுங்குது. அந்த மீன் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? 3 நாள் பட்டினியாக இருக்கு. 3 நாள் பட்டினி. ஆண்டவர் கக்குன்னு சொல்ற வரைக்கும் இது அப்படியே வச்சுட்டு இருக்கு. லாஸ்ட்ல போயிட்டு அது கக்குது. அந்த மீன் திண்டாடினது. சுயத்தில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்களும் துன்பப்படுவீங்க, உங்களை சார்ந்தவர்களும் துன்பப்படுவாங்க, மற்றவர்களும் துன்பப்படுவார்கள். தேவ சித்தத்தை அறியணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நாம் தேவனிடத்தில் சென்று சேரும் நாள் வரைக்கும் நாம் என்னென்ன நற்கிரியைகள் செய்ய வேண்டும், எவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், அவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய டயக்ராம், ஸ்கெட்ச், பிளான், ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அவர் கையில் இருக்குது. அவர் கருத்தில் தான் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். இது அறியாம தன் கையை எடுத்து போட்டு ஜோசிக்காரன் சொல்லிட்டு நீட்டுறாங்க. நம்முடைய லைஃப் ஃபுல்லா அவர் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு புரியும்படியாக உங்க ஜாதகமே அவர் கேட்டதா இருக்கு. அப்போ அவரை டயக்ராம் வச்சிருக்கிறாரு. அது என்ன டயக்ராம் என்று யார்கிட்ட கேட்கணும்? டயக்ராம் போட்டவர்கிட்ட, ப்ளூ பிரிண்ட் போட்டவர்கிட்ட, பிளான் பண்ணவர்கிட்ட, திட்டம் வைத்திருக்கிட்ட, ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அவரிடத்துல. ஆண்டவரே உன் சித்தம் என்ன என்று கேட்கணும். அவருடைய சித்தத்தை அறியணும். அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும். சுயத்துடன் நடக்கக்கூடாது. நீங்க உங்க சுய புத்தி மேலே சாரக்கூடாது. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை கண்டுபிடிங்க. we must discover it. அநேக தங்கள் சுய சித்தத்தை, தங்களுடைய பிளானை இவங்க போட்டுக்குவாங்க. இது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கணும், அது இப்படி செய்யணும், அதுதான் தேவை, அந்த இடம் தான் சொல்லி இவங்களே போட்டுருவாங்க. போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இதை நீ அப்ரூவல் பண்ணி கொடுங்க, இதை நீங்க தான் நிறைவேற்றி தரணும். இவங்க சுயத்தை சென்று ஆண்டவரிடத்தில் வைத்து கேட்பாங்க. அதை விட்டு பிரியமானவர்களே, தேவனே உம்முடைய சித்தம் என்ன? தேவ சித்தம் நிறைவேற என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. தேவ சித்தத்தை அறிந்து நாம் நிறைவேற்றினால் நம்முடைய பலன்கள் மிக பெரியதாக இருக்கும். ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பிரகாசிப்போம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு அவன் பிரிந்து தெசலோனிக்கே போனான். அதான் சுயம். அந்த சுயம் வந்துட்டதுன்னா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு உலக ஆசைக்கு இடம் கொடுப்பீர்கள். சுயம் வந்துட்டதுன்னா நீங்க பின்மாற்றம் அடைவீர்கள். செல்ஃப் வில் தோமா செய்த தவறாகும். செல்ஃப் வில்லினால் உலகத்தின் மீது ஆசை வைத்தான். உலக ஆசைக்கு இடம் தருகிறீர்களா? சுயத்தில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் பின்மாற்றக்காரர்கள். சுயத்திற்கு இடம் தராதீர்கள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சுயமாக வரவில்லை, நான் சுயமாக பேசவில்லை, நான் சுயமாக எதுவும் செய்யவில்லை. ஆகவே இயேசு பிதாவினால் நடத்தப்பட்டார். நாம் கூட சொல்லலாம், நான் சுயமாக ரட்சிக்கப்படவில்லை, சுயமாக ஆலயத்துக்கு வரவில்லை, சுயமாக செய்யவில்லை, சுயமாக பேச மாட்டேன், நீ உன் வார்த்தையின்படி நான் வாழ்வேன் என்று சொல்லுங்க. அப்போதுதான் கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, 3ஆவதாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கட்டும். பிசாசு கூட மனிதன் நடத்துகிறான். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பக்தனாகிய தாவீதை இஸ்ரவேலை தொகை பார்க்கும்படி தாவீதை சாத்தான் ஏவப்பட்டான். உடனே தாவீது அதற்கு கீழ்ப்படிந்தான். அவன் சொல்றான் 1 நாளாகமம் 21:17. அதன் பின்பு தாவீது என்ன சொன்னா?
நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். சாத்தான் உன்னை ஏவினால் நீ பாவம் செய்வ. சாத்தான் ஏவினால் நீங்கள் முதலில் தேவனுக்கு ஆகாத காரியத்தை செய்வீங்க. வசனம் 7, நீங்க பாவம் செய்வீர்கள். 3, பொல்லாப்பு செய்வீர்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீங்க பாவம் செய்யும் போது சாத்தான் என்ன செய்வான்? உங்களை நடத்துகிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பேதுரு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். என இயேசு பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரல் உண்டாக்குகிறாய். மனுஷனுக்கு ஏற்றாற்போல் சிந்திக்க வைப்பது சாத்தான். தேவனுக்கு ஏற்றாற்போல் சிந்திக்கணும். இயேசு பாடுபட வேண்டும், பலவிதமான துன்பப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், 3ஆம் நாளில் உயிர் தெழ வேண்டும். அது தேவ திட்டம். இவன் மனுஷனுக்கு ஏற்றவாறு என்ன செய்ய பாடுபடக்கூடாது. இன்றைய நாட்களில் கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு பாடுபடக்கூடாது. ஆடாம அசையாம மெல்ல வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு தெய்வத்தை ஆராதிக்கணும். அதுவா? நாம் பாடுபடணும் பிரியமானவர்களே. உலக வேலைகளை செய்வதற்கு செக்கு மாடுமாறு சுயல்வார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதத்தை படிக்க, ஜெபிக்க, தேவாலயத்துக்கு வர, கூட்டங்களுக்கு வர அவர்களால் முடியாது. உங்களை தவறாக யோசிக்க வைக்கிறான் சாத்தான். பாவம் செய்ய ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிறான், பாவம் செய்ய பிளான் போட்டு கொடுக்கிறான், பக்கமா ஐடியா தருகிறான். லூக்கா 22:2 யூதாசை சாத்தான் தூண்டினான். இன்னொரு இடத்துல யூதாசனுடைய இருதயத்துக்குள் புகுந்தான். இருதயத்தில் புகுந்தவன் சும்மா இருப்பானா? இயேசுவை காட்டி கொடுக்க ஐடியா தந்தான், அதற்கு பணம் பெற்றான். இதுதான் பவர் ஆஃப் சாத்தான். சாத்தான் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் அவன் சும்மா இருக்க மாட்டான். யோவான் 13:2 அதான் சொல்றது, யூதாசை தூண்டினான், கடைசியிலே அவன் நான்று கொண்டு சேர்த்தான். நான் முடிக்கிறேன். யார் உங்களை நடத்துவது? பாவத்திலும் சாபத்திலும் இருப்பவர்கள் உங்களை நடத்துகிறார்களா? விருத்தலும் சேதனம் செய்யப்படாத பெலிசை உங்களை நடத்துகிறானா? உலக மனிதர்கள் துன்மார்க்கர்கள் உங்களை நடத்துகிறார்களா? மரண பயத்திற்கு பயந்து அடங்கி இருக்கிறவர்கள் உங்களை நடத்துகிறார்களா? கெட்ட நண்பர்கள் உங்களை நடத்துகிறார்களா? சுயமா பல இடங்களுக்கு நீங்கள் போனீர்களா? சுயமா பல தவறான மனிதர்களை பார்த்தீர்களா? சுயமாக பல காரியங்களை பேசினீங்களா? சுயமா சில காரியங்களை செய்தீர்களா? சுயத்தினால் பிரச்சனைகளும் பின்மாற்றமும் வரும். சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி. தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி நான் நடப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் என்ன நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரை என் மீது ஊற்றி தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி நடப்பேன். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தட்டும். மனிதன் வேண்டாம், சுயம் வேண்டாம், சாத்தான் வேண்டாம். கர்த்தாவே, நீங்க ஒருவரே எங்களை வழி நடத்துங்க.